ஹலோ மக்களே, வெல்கம் டு மாரா வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா மிடில் கிளாஸ். ஹீரோவாக முனிஷ்காந்த், ஹீரோயினாக விஜயலட்சுமி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இந்த படத்தில் நம்ம ஹீரோ கல்யாணம் 2 குழந்தைங்க இருக்கும். ஹீரோ வந்து ஒரு ஆரோ பேர் கம்பெனியில் வேலை வைப்பார். மாதம் 15 சம்பளம் வரும். அவருக்கு வந்து செட்டில் வாழ்றதே பிடிக்காது. வில்லேஜில் வந்து அவர் சொந்த ஊரில் வந்து விவசாயம் பண்ணி வாழ்ந்தான் பிடிக்கும். ஆனால் வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அவர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஊரில் நிலம் எவ்வளோ ரேட்டு போகுதுன்னு கேட்டுகிட்டே இருப்பார். ரேட்டு ஏறிட்டுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு வந்து இங்கே தானே வாழ பிடிக்கும். அதனால் அவங்க வந்து சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க ஒய்ஃப். ஆனால் எதுவுமே சரியாக போகுது. அப்போ தான் அவங்க ஒய்ஃபோட தம்பிக்கு வந்து கல்யாணம் வந்திருக்கும். இவங்க 5 பவுன் நகை போடணும்னு சொல்லுவாங்க ஒய்ஃப். அவங்க 2 பேரும் சண்டை வந்து அவர் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் தங்கியிருப்பார். இவங்க சமாதானம் பண்ணி போட்டுப்பாங்க. அவங்களோட பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு யூடியூப்லேருந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்ததுனால இவங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு நினச்சி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்பாங்க, மிடில் கிளாஸ்ன்னு. அதுலேயும் ஆனால் வீடியோ போடுவாங்க, ஆனால் எதுவுமே சரியாக போகாது. அந்த நேரத்தில் ஒரு நாள் ஆயுத பூஜை அன்றைக்கி வீட்டுக்கு எல்லாத்தையும் பழையசெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. க்ளீன் பண்ணும்போது ஒரு பழைய பெட்டி கிடைக்கும். அவங்க அப்பாவோட பெட்டி ஒன்று கிடைக்கும். அதில் வந்து ஒரு கடன் பத்திரம் மாதிரி இருக்கும். அவங்க அப்பா வந்து சென்னையில் ஒரு எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருப்பார். அந்த எலக்ட்ரிக்கல் கடையை தன் கடையில் வேலை பார்த்தா ராம்லால் சேட்டுங்கிறவர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருப்பார் கடனாக. அந்த பத்திரம் கிடச்ச உடனே ஹீரோ போய் அடுத்த நாள் போய் இந்த ராம்லால் சேட்டை பார்க்கலான்னு போவார். இவரும் பார்த்துருவார். 10 நாள் கிடச்சி பாம்பே போய்ட்டு வந்து உனக்கு 1 கோடி ரூபா செக்கு தரேன்னு அவரும் சொல்லிட்டு போயிருப்பார். அவர் வீட்டில் வந்து அவங்க ஒய்ஃப்ட்ட சொன்ன உடனே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. கந்து வட்டி கடனை வாங்கி வீட்டிலலாம் தடப்படலாம் வேலை நடந்து அவங்களோட தம்பி கல்யாணத்துக்கு நகைலாம் போட்டுருவாங்க. 10 நாள் கழித்து ஹீரோ வந்து இந்த ராமநாத் சட்டை பார்க்க போயிடுவார். பார்த்து 1 கோடி செக்கையும் வாங்கிட்டு வந்துடுவார். வேறு வேலையில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி இன்னொருத்தருக்கு அவர் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்க கம்பெனி ஸ்டாஃபு அவங்க ஒரு கம்பெனியில் ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க. அதையும் இவர் முடிச்சுட்டு பேங்க்குக்கு போவார். பேங்க்லேயே பார்த்தா செக்கு தொலைஞ்சிருக்கும். அவர் போன எல்லா இடத்துக்கும் போவார். இந்த ஆக்சிடென்ட் இடத்துக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு, அந்த ஜெராக்ஸ் கடை 3 இடத்துக்கும் போய் தேடி வைப்பார். எங்கேயுமே செக்கு கிடைக்காது. வீட்டுக்கு வந்து பார்த்தா வட்டிக்காரங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க ஒய்ஃப் அதை சமாளித்து அனுப்பிடுவாங்க. அவங்க ஒய்ஃப் அதை சொல்லியிருக்க மாட்டார். நாளைக்கு போய் நான் செக்கை போய் எடுத்து வந்துருந்தேன்னு சொல்லியிருப்பார். அடுத்த நாள் காலையில் அவங்க ஒய்ஃபை வந்து வெளியே அனுப்பி விட்ருவார். அந்த நேரத்தில் இவர் எங்கெல்லாம் போய் தொலைச்சாரோ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் சொன்னதுக்கு ஒரு டிடெக்டிவ் பார்க்கலான்னு சொல்லுவாங்க. டிடெக்டிவ்க்கு அவரோட ஆஃபீஸை காலி பண்ணிட்டு இருப்பார். இதான் அவர் கடைசி கேஸாக டிடெக்டிவ் எடுத்திருப்பார். டிடெக்டிவ் வந்து நீங்களாம் போனீங்களோ அவங்களாம் இன்னைக்கு கூட்டிட்டு போங்க மாதிரி இவங்களும் ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டு போங்க. ஹாஸ்பிட்டல், அந்த ஜெராக்ஸ் கடை, ஆக்சிடென்ட் இடம் 3 இடத்துக்கும் கூட்டு போங்க. ஆனால் எங்கேயுமே எல்லா பக்கமும் தேடி பார்ப்பாங்க. அப்புறம் அவங்க கீழ் வீட்டில் ஒரு தாத்தாக்கு டிவி மாட்டி கொடுத்துருப்பார். அந்த இடத்துக்கும் போய் தேடி வைப்பாங்க. ஆனால் எங்கேயுமே கிடைக்காது. அப்புறம் தான் ஒரு சைக்காட்டிஸ்ட்டு பாருங்கன்னு அவர் கார்டு கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவார். நைட்டு போய் ஒரு சைக்காட்டிஸ்ட்டை பார்த்தா நீங்கள் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், பீரு குடிச்சிட்டு நல்லா பிடிச்ச படத்தை பார்க்கணும், அந்த நைட்டு பண்ணுங்கள், நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக அவங்க எது தேடுங்கன்னு சொல்லிடுவேன் சைக்காட்டிஸ்ட்னு சொல்லிடுவாங்க. இவர் நைட்டு பீரு குடிச்சிட்டு ஒரு படம் பார்த்து தூங்கிடுவார். காலையிலேயே ஃபோன் வரும், ஒய்ஃபுக்கு அந்த நியூஸ் தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி செக்கு வந்து மேட்டர் தெரிஞ்சுட்டு அவங்களும் வீட்டுக்கு வந்து தட்டம் போட்டு போயிடுவாங்க. இவரும் விட்டுட்டு வெளியே போனோம்னா அவங்க ஒய்ஃப் வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டுருவாங்க. என் புருஷன் இவனுக்கு ஒரு கம்பெனி வேலை கொடுத்துருக்கு, மாதம் 15 சம்பளம் வரான், ஆண்டானா பார்த்து இவனுக்கு 1 கோடி ரூபா சேர்க்க கொடுத்தான், அதையும் தொலைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டாங்க. இவரும் அடுத்த நாள் வந்து அந்த டிடெக்டிவ் வந்து நீங்கள் நாளில் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையும் ரெகுலராக வீடியோ எடுத்து போடுங்க. அன்றைக்கி என்ன நடந்துச்சோ அந்த இடத்துக்குலாம் போனது அப்படியே வீடியோ எடுத்து போடுங்க பாரு. அதையும் இவங்க வரிசையாக செஞ்சு போட்டோன்னா அதில் ஒன்று காமனாக ஒன்று தெரியும். எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் பைக்கோட டேங்க் கவரில் தான் வைக்கிறது தெரியும். அதனால் அவங்க பைக்கோட டேங்க் கவரில் தேடி பார்த்தேன்னு பார்த்தா அவர் அன்றைக்கி வந்து அவரோட பைக்கில் வச்சுருக்க மாட்டார், பக்கத்தில் இருந்த பைக்கில் வச்சுருப்பார். அது வந்து ஒரு ஹேண்டிகேப் பொண்ணோட அவங்க அப்பாவோட பைக்கு. அந்த பொண்ணும் இவங்களோட ஆஃபீஸில் கொண்டு அந்த செக்கை கொண்டு கொடுத்துரும். அந்த ஆர்ஓபி ஆஃபீஸில் போய் செக்கை கொண்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணி செக்கை கொடுத்துட்டு வந்துடும். இவரும் போய் நைட்டு கடைசியாக அந்த செக்கை கொண்டு போட்டதுக்கு செக்கு வந்து ஃப்ராடு பண்ணுறான்னு அவங்களோட பையன் சேட்டு வந்து இறந்துருப்பார். செக்கை கொடுத்த சேட்டு வந்து இறந்துருப்பார். அவரோட பையன் வந்து இது கிடையாது, எங்கள் அப்பா கூட செக்கு இருக்காது, அவன் ஃப்ராடு தானே பண்ணான்னு சொல்லியிருப்பார். அப்போ தான் அவங்க அம்மா சொல்லுவாங்க அவரோட செக்கு தான் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னா அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. இவர் வந்து தன்னோட ஆட்டோக்கார ஃப்ரெண்டுக்கு ஆட்டோவுக்கு 1 லட்ச ரூபாய் கொடுத்துருவார். அப்புறம் இன்னொரு செக்யூரிட்டி ஃப்ரெண்டுக்கு கடை வைக்கிறதுக்கு மீதி கொஞ்சம் பணத்தை கொடுத்துருப்பார். 20 லட்சம் காலி பண்ணிடுவார் அப்படியே. அப்புறம் மீதிக்கு 80 லட்சம் ஒய்ஃபில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் அவங்களோட வில்லேஜில் இவங்க விவசாயம் பண்ணுற மாதிரி வரும். தட் இஸ் த மூவி. இந்த படத்தோட இதான் ஃபினிஷிங். தேங்க்யூ.